ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த பொங்கலுக்கு பர்ஃபெக்டான பொங்கல் செய்ய முடியும். இதுக்காக ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு சேருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இதில் ஒரு 1/4 கப்பு போல் பசும்பால் சேர்த்துட்டு ஒரு 2 கப் அளவு இல்லை 2.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு இதை நல்ல ஒரு 2லேருந்து 3 விசில் வேக விட்டுடலாம். இப்போ நம்ம சர்க்கரை கரைசல் ரெடி பண்ணணும். ஒரு கடாயில் 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மெல்ட் பண்ணி தண்ணியை எடுத்து மாற்றி வச்சுருங்க. இப்போ இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இதில் முந்திரி திராட்சை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கணும். முந்திரி ஃபஸ்ட்டு லேஸாக கோல்டன் கலர் ஆனதும் திராட்சை போட்டு உப்பி வந்ததும் மாற்றி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த சாதமெல்லாம் நல்லா குழைவாக வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அந்த சர்க்கரை பாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது கொஞ்சம் கூட இன்னும் நல்லா வெந்து வரும். இதில் 1 கப் அளவு பசும்பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. ஒரு 10 போல் இப்போ ஏலக்காய் இடிச்சிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கணும். அப்புறமா இதில் நட்கட்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஜாதிக்காய் இதை லேசாக துருவி சேருங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா மணக்க சேருங்க. கடைசியாக நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் கூட அந்த நெய்யோடு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே சூடாக எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப தித்திப்பான இனிப்பில் இருக்கக்கூடிய பொங்கல் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.